அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். வீத லீடர்ஸ் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 50 லட்சத்தை எட்ட வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். உறுப்பினர்கள் எண்ணிக்கை 50 லட்சத்தை எட்டிய பிறகு அரசியல் கட்சி என்றும் அண்ணாமலை சூசகமாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். திரு அண்ணாமலையின் அறிவிப்பு என்ன, விவரிக்கலாம்? பாஜகவிலிருந்து விலகிய பிறகு தனி அரசியல் இயக்கத்தை தொடங்குவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை அண்ணாமலை வெளியிட்ட பிறகு அவருடைய வீத லீடர்ஸ் என்கின்ற அமைப்பிலே ஏராளமானவர்கள் இணைந்து வருகின்றார்கள். அதன் உறுப்பினர் எண்ணிக்கை தற்பொழுது 18 லட்சத்தை கடந்திருக்கின்றது. மேலும் உறுப்பினர்கள் அனைவரும் நம்பகத்தன்மை கொண்ட உறுப்பினர்களாக இருக்க வேண்டும், பொய்யான எண்ணிக்கையை காட்டிவிடக் கூடாது என்பதற்காக ஓடிபி உள்ளிட்ட நடைமுறைகளை பின்பற்றி தான் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுகின்றது. அவற்றையெல்லாம் சற்று முன்பாக தன்னுடைய யூடியூப் நேரலையில் எடுத்து கூறியிருக்கக்கூடிய அண்ணாமலை தங்களுடைய எண்ணிக்கை, அதாவது தற்போது 18 லட்சமாக இருக்கக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை 50 லட்சத்தை தொடும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி தற்போது தனி அரசியல் இயக்கமாக செயல்பட்டு வரக்கூடிய அண்ணாமலை வீத லீடர்ஸ் என்கின்ற அமைப்பிலே உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களை அடிப்படையாக வைத்து தனியாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குவது தொடர்பாக கருத்துக்கள் கேட்டறியப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது ஒரு புதிய அரசியல் கட்சியாக தங்களுடைய அமைப்பு செயல்படுமா என்பதை உறுப்பினர் எண்ணிக்கை 50 லட்சத்தை தொட்ட பிறகு நாங்கள் உறுதி செய்வோம் என்று அண்ணாமலை சொல்லியிருப்பதன் மூலமாக அவர் அரசியல் கட்சியை விரைவில் தொடங்குவதற்கான அறிவிப்பு வெளியிட்டு அதனுடைய பெயரை வெளியிட்டு அரசியல் கட்சியினுடைய தலைவராக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் உறுதியாக போட்டியிடுவோம் என்ற தகவலை ஏற்கனவே அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். அதன் காரணமாக தற்போது உள்ளாட்சி தேர்தலில் கூட அவர்கள் போட்டியிடுவதற்கான ஒரு சூழலும் இருக்கின்றது. அதையும் அவர் தன்னுடைய யூடியூப் நேரலையில் சொல்லியிருக்கின்றார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை பலரும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அரசியலில் ஆர்வத்தோடு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இணைந்திருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை இணைய வழியில் மட்டுமல்லாமல் நேரடியாகவும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 18 லட்சமாக இருக்கக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை 50 லட்சத்தை தொடும் பொழுது அரசியல் கட்சியாக செயல்படுவது தொடர்பான கருத்துக்களை அறிந்து உரிய முடிவை நாங்கள் எடுப்போம் என்று அண்ணாமலை சொல்லியிருப்பதன் மூலமாக தமிழக அரசியல் களத்திலே அண்ணாமலை தலைமையிலான ஒரு அரசியல் கட்சி அடியெடுத்து வைப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.